ஓம் சாந்தி. நாம் உலகத்தின் எஜமானராக ஆகும் ஆத்மா. நாம் மாயா ப்ரூஃப் ஆத்மா. நாம் சகஜயோகி ஆத்மா. சரீரமற்ற தந்தை தேகதாரிகளாகிய நம்மை விதேகி ஆக்குவதற்காக படிப்பு கற்றுத் தருகின்றார். இந்த புது விஷயத்தை நாம் மட்டுமே புரிந்திருக்கின்றோம். தந்தை ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைக்கின்றார். ஏனெனில் நாம் அடிக்கடி மறந்து போகின்றோம். தந்தை நமக்கு தினந்தோறும் எச்சரிக்கை செய்கின்றார். நாம் சதோப்பிரதானம் ஆகும் பொழுது தந்தை எச்சரிக்கை தருவதை நிறுத்திவிடுவார். ஆன்மீக தந்தைதான் நமக்கு படிப்பு கற்றுத் தருகின்றார். ஞானக்கடல், சாந்தி கடல், அனைத்து ஆத்மாக்களின் தந்தையும் பரமாத்மாதான். ஆத்மாதான் முக்கியமானது மற்றும் அது அழியாதது. சரீரம் அழியக்கூடியது. தந்தை கர்ப்பத்தில் ஜென்மம் எடுப்பதில்லை. அவர் ஒருபோதும் மனிதராகவோ தேவதையாகவோ ஆவதில்லை. தந்தை எப்போதுமே அசரீரியாகவே இருக்கின்றார். அவருக்குத்தான் டிராமாவில் இந்த பாகம் இருக்கின்றது. தந்தை ஒருபோதும் புனர்ஜென்மத்தில் வருவதில்லை. தந்தை இந்த புருஷோத்தம சங்கமகத்தில்தான் அவதாரம் எடுக்கின்றார். அவருடைய ஜென்மம் மிக அற்புதமானது. அவர் நம்மை எவ்வளவு பெரியதிலும் பெரிய பரீட்சையை தேர்ச்சியடைய செய்கின்றார். மிகவும் பெரியதிலும் பெரிய உலகத்தின் அதிபதியாக ஆக்குகின்றார். தந்தை அகால மூரத்தாக சத்தியமான தந்தையாக இருக்கின்றார். சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவாகவும் இருக்கின்றார். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். தந்தை நம்மை புத்திசாலியாக மாற்றுகின்றார். தந்தை காலனுக்கெல்லாம் மேலான காலனாக இருக்கின்றார். தந்தை நமக்கு தினந்தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார். மாயாவிடமிருந்து தப்பிப்பதற்காக நமது நடத்தையை சீர்திருத்துவதற்காக இப்போது நாம் தூய்மையாக ஆகின்றோம். இப்போது நமக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. நாம்
அசுரரியாக வந்தோம், மீண்டும் அசுரரியாகி செல்ல வேண்டும். ஞானமோ ஒரு வினாடிக்கானது. நாம் இப்போது எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டோம். இப்போது நாம் தூய்மையாவதால் அவரிடமிருந்து எல்லையற்ற சுகம் கிடைக்கின்றது. தந்தை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகின்றார். நம்மை சதோப்பிரதானமாக ஆக்குவதற்காக. தந்தை ஒரே ஒரு முறை புரிய வைக்கின்றார். அதன் மூலம் நாம் தேவதையாக ஆகின்றோம். முழு நேரம் சிவத்தந்தையை நினைவு செய்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். தேவதைகளின் நடத்தை மற்றும் தூய்மை இல்லாத மனிதர்களின் நடத்தையில் எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது. நம்மை விகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆக்குபவர் சிவத்தந்தையாவார். ஆகவே நாம் இப்போது புருஷார்த்தம் செய்து தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் ராமராகிய ஈஸ்வரனின் வசம் இருக்கின்றோம். இனிமேலும் இனிமையான குழந்தையாகிய நாம் நம்மை நாமே திருத்திக் கொண்டே செல்கின்றோம். தினமும் இரவில் அன்றாட கணக்கு வழக்குகளை பார்க்கின்றோம். தந்தை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்மை உலகத்தின் எஜமானராக ஆக்குகின்றார். இப்போது பாப் தாதா கவனம் என்பதை நமக்கு இரட்டை கோடிட்டு கூறுகின்றார். மாயையின் நிழலிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கும் அளவிற்கு நாம் கவனமாக இருக்கின்றோம். ஆகவே நாம் மாயா ப்ரூஃப் ஆகிவிடுகின்றோம். விசேஷமாக மனம் புத்தியை தந்தையின் நினைவு என்ற குடையின் கீழ் கொண்டு வருகின்றோம். நாம் ஞானத்தின் 3வது கண் மூலமாக நாம் ஆத்மாவையே பார்க்கின்றோம். தூள கண்களால் நாம் பார்க்காமல் இருக்கின்றோம். அசுரரி ஆவதற்கான பயிற்சியை நாம் செய்கின்றோம். தந்தையின் நினைவின் மூலம் நம்முடைய தெய்வீக நடத்தைகளை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். நாம் எதுவரை குணவான் ஆகியிருக்கின்றோம், நாம் நாள் முழுவதிலும் அசுர நடத்தையில் நடக்கவில்லைதானே என்று நம் மனதை கேட்கின்றோம். சதா கவனமாக இருந்து மாயாவின் ராயல் ரூப நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆத்மா நாம். சகயோகியாக இருந்து மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கும் யோகாவை சுலபமாக செய்ய வைத்துவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய
ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.